ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ. இப்போ நம்ம இருக்க கார் வந்து டாட்டா அல்ட்ராஸ். இது வந்து மிட் ஏரியன் காரு. இங்கே வந்து ஸ்பீடாமீட்டர் ரொம்ப ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. டாட்டாவில் ஸ்டேரிங் கண்ட்ரோலே மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரோலுமே இங்கே வந்துருச்சு. இங்கே சவுண்டு ஏற்றுறது, சவுண்டு குறைக்கிறது, ஃபுல்லாகவே ஆடியோ வந்து கட் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ரெக்கார்டரு, இது ஹார்னிக் உள்ளது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு கிளாஸுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 விண்டோக்கான பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலாக வந்து கார் லாக் பண்ணுற சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பாப்பப் ஆகி மேலே இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கவே டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக, கிளாஸியாக நல்லாயிருக்கு. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது மற்றபடி சுற்றி வந்து ஆஃப் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பிளாக் ஃபினிஷில் போகாமல் கிரே கலரில் கொண்டு வந்திருக்காங்க டிசைனு. இன்டீரியரு செம்மையாக இருக்குது. இன்டீரியர் பார்க்க இதில் வந்து டாட்டா பஞ்சில் இருக்க மாதிரியே தான் லைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க, லைட்ஸ் வந்து எரியல. இங்கே எல்லா கார்லையும் இருக்க மாதிரி நார்மல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேனு ஆஃப் பண்ணுறது, ஏசி கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலிங் ஆப்ஷன், கூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, ஹீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ ஆப்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் அந்த கேபிள் சொருகிற பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து மேனுவல் ஆப்ஷன் தான். இங்கே உங்கள் ஆண்ட்ரஸ்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், சென்டரில் வந்து அல்கஜார் அப்படின்ற எழுதியிருக்கு, அல்ட்ராஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே சைடில் ஒரு ஏசி வேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிளாஸியான பேட்டர்ன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டீல் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. டாடா பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 6 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டின்னு பார்த்தா டாட்டா வந்து அடிச்சுக்க எந்த காருமே கிடையாது. இங்கே ரேஞ்ச் வந்து ஸ்பீடாமீட்டர் ரேஞ்ச் வந்து 220 வரையும் கொடுத்துருக்காங்க. அவங்க பின்னாடி போகலாம். இங்கே லெக் ரூம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சடானில் உள்ள அந்த ஃபீல்டு இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹேட்ச் பேக் மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுக்காம சடனில் உள்ள மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் சூப்பராகவே இருக்குது பார்க்க. வாங்க இப்போ பின்னாடி போகலாம். ஃபஸ்ட்டு இது அல்ட்ராஸில் தான் வந்து இந்த டோர் வந்து 90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகிற அந்த ஃபீச்சரை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க டாட்டாவில். அதுக்கு பார்த்து காப்பி பண்ணி தான் மற்றவங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்கும். இந்த ஃபீச்சர் தான் முதல் இது அல்ட்ராஸில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. இது நல்லாயிருக்கு. இந்த டோருமே 90 டிகிரி நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஹேட்ச் பேக் காருக்குள்ளே உட்காந்துருக்க ஃபீல் எனக்கு இல்லை, ஒரு சடானில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சொகுசாக இருக்குது கார் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து நார்மலாக அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் பின்னாடி காட்டல. போய் பவர் விண்டோஸ் வந்துடும். இங்கே வாட்டர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எது ஸ்டோரேஜ் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. நம்ம சீட் கவர்ஸ் போடும்போது தான் நம்ம ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணலை. ஹெட்ரூமும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டான ஆளுமே நல்லா உட்காரலாம். இங்கே வந்து ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அந்தளவு சீட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
கார் பார்க்கும்போது ஒரு ஹேட்ச்பேக் ஃபீல் இல்லாமல், ஒரு எக்ஸ்யூவி ஃபீலும் இல்லாமல், ஒரு சடான் ஃபீல், ஒரு லக்ஸரியான ஒரு சடானில் காரில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும்ன்ற மாதிரி இந்த காரில் வந்து ஃபீல் ஆகுது. வாங்க இப்போ டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம். இங்கேயுமே அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன பாட்டிலுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இது பெரிய பாட்டிலுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நாலு விண்டோஸ்லேயுமே அந்த 4 டோர்ஸ்லேயுமே அந்த ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த அல்ட்ராஸில் லைட் வந்து செம்ம ஒய்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் பிளாக்கில் வந்திருக்கு. இந்த ஹேட்ச்பேக்னு யாருமே நம்ப மாட்டாங்க, இது ஃபுல்லாக சடன்னு சொன்னால் தான் நம்புவாங்க. டாட்டாவில் வந்து எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி போகாமல். இது இந்த மிட் வேரியண்ட்டில் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இங்கே சைடில் ப்ரொவைட் பண்ணல. இது பாடியோட சேம் கலரில் தான் வருது. இது வந்து நார்மல் அலாய் வீல் கிடையாது, இது நார்மல் கப் வீல் தான், அலாய் வீல் கிடையாது இது மாடலு. இது லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எதுவுமே வந்து பிளாஸ்டிக் சைடில், இந்த சைடில் இங்கே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து மெட்டல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே லைட் வந்து இங்கே ஒய்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே ஃப்ரண்ட்டில் வரையும் போகுது, இந்த கர்வ் ஷேப்பில் வருது. ஏரோடைனமிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பேனட் செம்ம ஹைட்டாக இருக்குது. இது 1497 சிசி இன்ஜினு, 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினு, 6000 வரையும் ஆர்பிஎம் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்ஸிமம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பயோமார்ட். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.